திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. தாயுமானவர் திட்டத்தினுடைய பெயர் மாற்றம் தொடர்பா அரசு தீவிர ஆலோசனை நடத்திட்டு வரதா ஒரு முக்கிய தகவலை பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். அரசு தரப்பிலிருந்து என்ன முயற்சி எடுக்கப்படுது? 65 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிக்கு திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட மூத்த குடிமக்களின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவன் திட்டத்தின் பெயர் விரைவில் மாற்றம் செய்ய தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறது. திமுக ஆட்சியில தமிழ்நாட்டில் 65 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே கொண்ட குடும்பங்கள் ரேஷன் கடைகளுக்கு நேரில் சென்று அந்த பொருட்களை பெற்றுக் கொள்வதில் ஏற்படும் இடர்பாடுகளை களையும் பொருட்டு அவர்கள் வீடுகளுக்கே சென்று இந்த அத்தியாவசிய பொருட்களை ரேஷன் மூலமாக விநியோகம் செய்யும் வகையில முதலமைச்சரின் தாயுமானவன் திட்டம் என்ற திட்டத்தை அப்போதைய திமுக அரசு தொடங்கியது. இந்த திட்டத்தின் கீழே ஒவ்வொரு மாதத்திலும் முதல் வாரத்துல ரேஷன் பொருட்கள் வீடு வீடாக எடுத்துச் செல்லப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்த பின் நான் முதல்வன், விடியல் பயணம், முதல்வர் காலை உணவு திட்டம் பெயர்கள் மாற்றப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக தாய்மானவன் திட்டத்தின் பெயரையும் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இல்லத்திற்கே சென்று ரேஷன் பொருட்கள் என மாற்றம் செய்து நீலகிரி மாவட்ட ஆட்சியர் செய்தி குறிப்பு வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனை தமிழ்நாடு முழுவதும் இதே நிலையில வெளிப்படுத்தவும் இதே நிலையில இந்த திட்டத்தை செயல்படுத்தவும் தமிழ்நாடு அரசு ஆயத்த பணிகளை செய்து வருகிறது. அந்த அளவுல தாய்மானவன் திட்டத்தின் பெயர் மாற்றம் குறித்து அரசு தீவிர ஆலோசனை செய்து வருவதாக அறிகிறோம். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். தாயுமானவர் திட்டத்தினுடைய பெயரை மாற்ற அரசு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கு. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க நாம கேட்டோம். திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.